கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சந்தானத்தோட காமெடிக்கு மீண்டும் கைத்தட்டல். சந்தானத்தோட காமெடியால ஓஞ்சிடுச்சு, அவரோட இடத்த சூரி பிடிச்சிட்டாருன்னா கோடம்பாக்கத்துல கலர் கலரா ரீல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பா சந்தானத்துக்கு ஏற்பட்டிருக்கும் தேக்க நிலையை பயன்படுத்தி சூரியோட அபிமானிகள் இது மாதிரி செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்களாம். ஆனா பட்டையை கிளப்பணும் பாண்டிய படத்துல சூரி விதார்த்த ஓவர்டேக் செஞ்சு நடிச்சிருந்த போதும் அந்த படம் தோல்வி அடைஞ்சிட்ட இந்த நேரத்துல சந்தானம் காமெடி பட்டைய கிளப்பி இருக்கும் அரண்மனை படம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. கதைப்படி ராஜாவோட 2வது மனைவியோட பேரனா சொத்துல பங்கு கேட்கறது மாதிரி அரண்மனைக்குள்ள போகும் சந்தானம் அங்க சமையல்காரனாக்கப்பட்ட படம் முழுக்க தன்னோட பிராண்ட் காமெடிகளை அள்ளி தெளிச்சிருக்காரு. கூடவே காமெடிக்கு பேர் போனவரான டைரக்டர் சுந்தர் சியோட கதையும் காட்சிகளும் சந்தானத்துக்கு கை கொடுத்திருக்கிறதுனால பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதனால சந்தானம் தோன்றும் ஒவ்வொரு காட்சிகள்லயுமே தியேட்டர்கள்ல கைத்தட்டல் காத பிளக்குதான். இதனால இதே கைத்தட்டல் அடுத்தபடியா நான் நடிச்சிருக்கோம் லிங்கா உள்ளிட்ட மற்ற படங்கள்லயும் கேட்கும்னு மீண்டும் காலரை தூக்கி விட்டுருக்கும் சந்தானம் கண்ணா லட்டு தின ஆசையா படத்தை அடுத்து சேதுவோட இணைஞ்சு தான் நடிச்சிருக்கோம் வாலிபராஜா மற்றும் நம்பியார், வாலு, நண்பேண்டா ஆகிய படங்கள் வந்தா மீண்டும் தன்னோட மார்க்கெட் எகுரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.